யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவேல், the book of Joel, chapter 2, verse number 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Fear not, be glad and rejoice. Surely the Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு முன்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட நடைபெற்ற சம்பவங்களை சொல்லுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிற பார்க்கிறோம். எந்த குறிப்பிட்ட காலம் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் தேசத்தில் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டதையும், ஆண்டவர் அந்த அழிவின் மத்தியிலே அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்களையும், ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொல்லுகிற காரியத்தையும் அங்கே இந்த யோவேல் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்கிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். The Lord will do great things. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இதான் என்னுடைய செய்தியின் தலைப்பு. இன்றைக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யாத்திராகமம் 18:11 வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே எத்ரோ என்கிற மோசேயுடைய மாமனார் இப்படியாக சொல்கிறார், கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் நம்முடைய ஆண்டவர். 1 நாளாகமம் 16:25 வேதம் சொல்கிறது, கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். எரேமியா 10:6 வேதம் சொல்கிறது, கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் இல்லை, நீரே பெரியவர், உம்முடைய நாமம் வல்லமையில் பெரியது என்று வாசிக்கிறோம். தீத்து நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் தீத்துக்கு எழுதும் பொழுது நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் சொல்லும் பொழுது அவர் மகா தேவன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு மகா தேவன் என்று பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே மகா தேவன் யாருன்னா நம்முடைய ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. மகா தேவனும் நம்முடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் கிரேட் காட் என்று சொல்லி அங்கே எழுதுற பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர்கள் நமக்குள்ளாய் இருக்கிற இயேசு பெரியவர். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவன் தான் சொல்கிறார், நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. வேதத்தில் நீங்கள் பல வசனங்களிலே வாசிக்க முடியும். யோபுவின் புத்தகத்தில் மாத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 71:19 பெரிதானவைகளை நீர் செய்தீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எரேமியாவிலே வாசிக்கிறோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாதும் நீ அறியாதுமான எப்படிப்பட்ட காரியங்கள், பெரிய காரியங்கள். நம்முடைய பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். யோவேல்ல நீங்கள் வரும்பொழுது இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா மூன்றாக அந்த சம்பவங்கள் நம்ம பிரித்து சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, there was a great problem. முதலாவதாக ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம அங்க பார்க்கிறோம். ஒரு அழிவு ஏற்படுகிறது. ஆர்ப்பரிப்புக்கு முன்பாக அங்கே முதல் அதிகாரம் முழுசும் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேர் அழிவை தேசம் சந்திக்கிறது. அங்கே ஒரு டெவஸ்டேஷன், அங்கே வெட்டுக்கிளிகள் மூலமாக, பச்சை கிளிகள் என்னமாக முசுக்கொட்டை பூச்சிகள் மூலமாக, ஆங்கிலத்தில் எல்லாவற்றுக்கும் லோக்கஸ் தான் போட்டிருக்குது. தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல 1:4 பச்சை புழு, வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கொட்டை பூச்சி இதெல்லாம் சேர்ந்து வந்து தேசத்தினுடைய தானியத்தை எல்லாம் அழித்து போட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இங்கிலீஷ்ல chewing locust, swarming locust, crawling locust, consuming locust என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வெட்டுக்கிளியில் படையெடுப்பினாலே தேசத்தில் ஒரு பெரிய அழிவு. அது மாத்திரமல்ல, 6ஆம் வசனத்தில் ஒரு பலத்த ஒரு ஜாதியும் அவர்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்த மூலமாக ஒரு பெரிய அழிவை அங்கே சந்திக்கிறார்கள். They faced devastation, they faced destruction, they faced dissolution. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இழப்பு, அழிவு, நாசம் அங்கே ஏற்படுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். தானியங்கள் எல்லாம் போய்விடுகிறது, திராட்சரசங்கள் இல்லை, எண்ணெய் இல்லை, மிருக ஜீவன்கள் எல்லாம் அழிந்து போயிற்று. இது நிமித்தமாக என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அங்கே ஆலயத்திலும் தேவனுக்கு பான பலிகளையும் தானிய அந்த பலிகளையும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை.
தேசத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து விட்டது. இன்னுமாக ஜனங்களுடைய வாழ்வாதாரம், ஜனங்களுடைய அனுதின வாழ்க்கை எல்லாம் அங்கே முற்றிலுமாக பாதிக்கப்பட்டதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நீங்க அந்த 9ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகள் போயிற்று 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 இருக்கு. பாருங்க 9ஆம் வசனத்தில் போஜன பலி பானபலி ஆலயத்தை விட்டு அற்று போயிற்று. 10ஆம் வசனத்தில் வயல்வெளி பாழாய் போயிற்று. 10ஆம் வசனத்தில் எண்ணெய் மாண்டு போயிற்று. புது திராட்சரசம் வற்றி போயிற்று. 11ஆம் வசனத்தில் கோதுமை வார்கோதுமை இல்லாமல் போயிற்று. வயல்வெளியின் அறுப்பு அழிந்து போயிற்று. 12ஆம் வசனத்தில் செடிகள் எல்லாம் வாடி போயிற்று. சந்தோஷம் மனுபுத்திரரை விட்டு ஒளிந்து போயிற்று. 17ஆம் வசனத்தில் விதையானது மண்கட்டிகளின் கீழ் மக்கி போயிற்று. என்னமாக மிருக ஜீவன்கள் மாட்டு மந்தைகள் 18ஆம் வசனத்தில் ஆட்டு மந்தைகள் சேதமாய் போயிற்று. 20ஆம் வசனத்தில் தண்ணீர் எல்லாம் வற்றி போயிற்று. பாருங்க, அற்று போயிற்று, பாழாய் போயிற்று, மாண்டு போயிற்று, இல்லாமல் போயிற்று, அழிந்து போயிற்று, ஒளிந்து போயிற்று, மக்கி போயிற்று, சேதமாய் போயிற்று. இப்படி எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் என்னாச்சு? எவ்ரிதிங் இஸ் கான், எவ்ரிதிங் இஸ் கான். அங்கே ஒரு பெரிய சேதம் ஏற்படுகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்க, ஏன் அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பாக என்று சொன்னால், நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு. 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பாக, it was a judgment from God. ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய சோம்பல், என்னமாக சடங்காச்சாரங்கள் எல்லாம், எனது ஆராதனை எல்லாம் சடங்காச்சாரங்களா மாறிட்டு தேவனுக்கு ஜனங்கள் முன்னுரிமை கொடுக்கவில்லை. ஆண்டவரை விட்டு தூரமாக போனார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தின் மூலமாக அவர்களை தன் பக்கமாக தன்னுடைய கவனத்தை என்ன பண்றாரு? ஆண்டவர் இழுக்கிறார். Sometimes God allows shaking to produce seeking. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை அசைக்கிறார். ஏன்னா நம்ம அவரை தேடணும்னு சொல்லி. அல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் இஷ்டம் போல நடந்துகிட்டு இருப்போம். சில வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரை தேடணும், ஆண்டவரை தேடணும். பாருங்க, இந்த இடத்துல வயல்வெளிகள், பலிகள், கோதுமைகள், சந்தோஷம் ஒளிந்து போயிட்டு, சந்தோஷம் இல்லை, எல்லாமே போயிடுச்சு. எத்தனை முறை பாருங்க, போயிற்று போயிற்று போயிற்று. எவ்ரிதிங் இஸ் கான். அதுதான் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். நம்ம இன்னும் பரிசுத்தப்படுத்த, இன்னும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை எடுத்து போடுவதற்காக ஆண்டவர் இந்த உலகம் எல்லாம் மாயை என்பதை கர்த்தர் நமக்கு அநேக நேரத்தில் காண்பிக்கிறார். அல்லேலூயா. பணம், உலகம் எல்லாம் இந்த உலகத்திலே மாயை. இன்னைக்கு நிறைய பேர் பணம் பணம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பணம் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மாயையாக போய்விடும். பெரிய பெரிய இன்னைக்கு கட்டடங்கள், பெரிய பெரிய மால்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாம் தரைமட்டமாகி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வெள்ளம் வரும்பொழுது பாருங்க, பணக்காரங்களாம் மேலே போய் சென்னையில் இருந்து பார்க்குறோம். பணம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. உயிருக்காக தப்பி ஓடுகிற நிலைமைகளை நீங்கள் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. உலகத்தில் இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிறவர்களாக நம்ம மாறணும். அதுதான் நீங்க 2வது காரியமாக அங்கே சொல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் அதிகாரம் முழுசும் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அழிவை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆண்டவரை தேடாத பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை சில நேரத்தில் மக்கள் மத்தியில் அனுமதிக்கிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிலாம் இருக்கிறபடினாலே 2ஆம் அதிகாரத்தில் 2 வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ஒன்று ஆதலால், therefore அப்படின்னு ஆண்டவர் ஒன்று சொல்றார். therefore, ஆதலால் 12ஆம் வசனத்தில் ஆதலால், therefore நீங்க என்ன செய்யணும்னா, நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திலே திரும்புங்கள், என்னிடத்திலே திரும்புங்கள். turn to me with all your heart, என்னிடத்திலே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயங்களை கிழித்து திரும்புங்கள். அப்போ 14ஆம் வசனத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகள் பால் உண்கிற குழந்தைகள் கூட்டுங்கள்,
மணவாளன் தன் அறையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக, ஆசாரியர்கள் அழுவார்களாக என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு. முழு இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட திரும்பணுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா முதல் காரியம், we need to turn to God with all our heart. முழு இருதயத்தோடு கர்த்தர்கிட்ட திரும்பணும். முழு இருதயத்தோடு இன்றைக்கு ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடணும். ஆண்டவராய் இயேசு சொன்னாரு, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. இன்னைக்கு நம்முடைய அன்பு it is divided. இன்னைக்கு உலகத்தையும் நேசிக்கிறோம், கர்த்தரையும் நேசிக்கிறோம். ஆண்டவருக்கு பூர்ணமான இன்று அன்பு இல்லை. ஆலயத்தின் மேலே பற்று இன்னைக்கு இல்லை, வேத வசனத்தின் மேலே பற்று இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, முழு இருதயத்தோடு திரும்புங்கள். எப்படியா? உபவாசத்தோடு திரும்புங்க, அழுகையோடு திரும்புங்க. பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பணும். உபவாச நாட்கள் எதற்காகன்னு சொன்னா, போன வாரம் சொன்னேன், நம்மை தாழ்த்துவதற்காக. அல்லேலூயா. ஆண்டவரே, என்னாலே ஒன்றும் முடியாது. ஆண்டவரே, நீர் எனக்கு தேவை, உம்முடைய பலன் எனக்கு தேவை, உம்முடைய கிருபை எனக்கு தேவை, உம்முடைய ஞானம் எனக்கு தேவை, உம்மை இல்லாமல் என்னால் ஒன்று செய்ய முடியாது என்று ஆண்டவரிடத்தில் சரணடைய வேண்டும், ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் 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 உலகத்தின் காரியங்கள், வேலை, படிப்பு, பணம் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் இன்னைக்கு மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பக்கமாக திரும்ப வேண்டும். ஆண்டவரை தேடுவதற்கான நேரம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இல்லை. உபவாசித்து ஜெபிக்கிற இன்னைக்கு சபையாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அழுகையோடு திரும்புங்கள், புலம்பலோடு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நாம் முழுமையாக திரும்பி இருக்கிறோமா? ஒரு உணர்வு இருக்கிறதா? நம்மிடத்தில் ஒரு கன்விக்ஷன் இன்னைக்கு வேணும். கன்விக்ஷன். என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமானவர்களை செய்து கொண்டிருக்கிறனா? தேவனுக்கு என் வாழ்க்கையில முதலிடம் இருக்கிறதா? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காத பட்சத்தில் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கோணலாக போய்விடும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிற சபையாக மாறணும். பாவத்தை அறிக்கை செய்யணும். If there is no repentance, there is no blessing. மனம் திரும்பாத பட்சத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஜெபத்திற்கு பதிலை எதிர்பார்க்க முடியாது. பாவிகளின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பதில்லை. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடும் பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. அழுகையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பணும். அழுகையோடு, ஆண்டவரே, நான் மீறுதல் செய்து விட்டேன், உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கொடுக்கல, ஆண்டவரே, உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல, வேதத்தை நான் தியானிக்கல, வாசிக்கல. ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே போய்கொண்டு இருக்கக்கூடாது. வாழ்க்கையில ஏதோ எழும்பணும், போனோம், சாப்பிட்டோம், வேலை செஞ்சோம், வந்தோம், படுத்தோன்னு இல்லை. ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். ஆண்டவர் சொல்றாரு, ஆதலால் எல்லா சூழ்நிலைகளும் இப்படி இருக்கிறபடினால் நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க என்று கர்த்தர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அப்படி திரும்பினா ஆண்டவர் சொல்றாரு 18ஆம் வசனத்துல, அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை என்ன பண்ணுவாரா? கடாட்சிப்பார். அப்படின்னா இரக்கம் பாராட்டுவார் தம்முடைய ஜனங்களுக்கு. இப்படி இருக்கிறது. This is the condition, therefore you do this. ஆகவே இதை இப்படி செய்யுங்க. அப்படி செய்தால் then அப்படின்னு ஆரம்பிக்குது பாருங்க 18ஆம் வசனத்துல, then I will do this. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்பொழுது? when. then அப்படின்னா when கேட்கணும். என்ன பண்ணா then அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி whenனா நீங்க மனம் திரும்பணும், கர்த்தரிடத்தில் திரும்பணும், அழுகையோடு புலம்போடு தேவ சமூகத்தில் வரணும். அப்பொழுது then ஆண்டவர் என்ன செய்வாரா? கர்த்தர் இரக்கம் பாராட்டி 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் திரும்பும் பொழுது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம மனம் திரும்பும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, அழும் பொழுது, புலம்பும் பொழுது, உபவாசிக்கும் பொழுது, கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு நேராக திருப்பும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் செய்கிற 3 பெரிய காரியங்களை மாத்திரம் இந்த பகுதியிலிருந்து நான் சொல்லி என்ற வார்த்தையை நான் நிறைவேற்ற முடிக்க விரும்புகிறேன். வசனத்தில் பாருங்க, பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூரு, பயப்படாதே,
அழிவுகள் நாசங்கள் வரும் பொழுது, வயல் நிலங்கள் காலியாக இருக்கும் பொழுது, பொருளாதாரத்தில் நெருக்கம் இருக்கும் போது, கையில் காசு இல்லாத போது என்ன வருது? பயம் நம்ம வாழ்க்கையில் வரதான் செய்யும். பயம், ஃபியர் இஸ் நேச்சுரல். பயமே இல்லை அப்படின்னா ஏதோ உங்களுக்கு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பயம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தின் மத்தியிலும் ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்கிறார். The Lord will do great things. The Lord, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனுஷர் அல்ல, ராஜாக்கள் அல்ல, அதிபதிகள் அல்ல, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவதாக the problem, பிரச்சனை. இரண்டாவதாக plea, ஆண்டவரிடத்தில் ஒரு அழைப்பு வருகிறது, மனம் திரும்பும் அழைப்பு வருது. மூணாவது ப்ராமிஸ் தான், பயப்படாதே, ஹல்லேலூயா, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, ஆண்டவர் செய்யும் பொழுது அது நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். When God acts, it is sovereign, it is supernatural, it is significant. ஆண்டவர் செய்யும் பொழுது அது பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. இது கர்த்தர் தாங்க செஞ்சாரு, இது யாரும் செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கர்த்தர் எந்த மனுஷனை இதை செஞ்சிருக்க முடியாது, இது கர்த்தர் தான் செய்திருக்க முடியும் என்கிற அளவுக்கு it becomes undeniable. அது நிலைத்திருக்கும், மறுக்க முடியாததாக இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்காக செய்வாராக. என்னன்னா 3 பெரிய காரியம். நம்பர் ஒன், முதலாவதாக the great restoration, இழந்ததை மீட்டுக் கொள்ளுதல், பெற்றுக்கொள்ளுதல் என்கிற பெரிய காரியம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கிரேட் ரெஸ்டரேஷன் என்ன பெரிய காரியம்னா, இழந்து போனதை மீட்டுக் கொள்கிற அந்த பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். நீங்க 25ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களிடத்தில் அனுப்பின இத்தனை பூச்சிகள் வெட்டுக்களி, முசுக்கொட்டை பூச்சி, பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப I will restore to you the years அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் கவனிங்க. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப என்னோட ஆண்டவர் பேசின பிரோஜனமா இருந்துச்சு. வருஷங்களை ஆண்டவர் திரும்ப அளிப்பாராம். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அங்கே தானியங்களை மாத்திரம் அளிப்பேன்னு சொல்ல, என்னைய திரும்ப கொடுப்பேன்னு சொல்லல. நீ இழந்து போன வருஷங்கள், என்னையா அது போனது வருஷம்லாம் ஆண்டவர் சொல்றாரு, I will restore to you the years the locust has eaten. But years, பாருங்க, வருஷங்களை கர்த்தர் நமக்கு திரும்ப ஆண்டவர் தருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. லோகஸ், வெட்டுக்கிளி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி தான் நம்ம வெட்டுக்கிளின்னு பார்க்குறோம், பல விதமான பூச்சிகள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில சில அனுபவங்கள் வெட்டுக்கிளியாக நம்ம வாழ்க்கையை கெடுத்து போட்டிருக்கலாம். Sometimes the locusts in our lives are not just insects but experiences. சில தவறான தீர்மானங்கள் நம்ம வாழ்க்கையில் எடுத்தனால சில வருஷங்கள் பாழாய் போயிருக்கலாம். சில வாய்ப்புகளை நம்ம தவறவிட்டதனால, because of some neglected opportunities, சில வருஷங்கள் நமக்கு வீணாக போயிருக்கலாம். பலவீனத்தில் ஒன்றும் செய்ய முடியாதபடிக்கு நோய்வாய்ப்பட்டு சில ஆண்டுகள் வீணாக போனது போல இருக்கலாம். சோர்ந்து போய், இல்லாவிட்டால் கர்த்தரை விட்டு சில ஆண்டுகள் தூரமாக போனதுனால சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். அது பின்னாடி பார்த்து, ஐயோ அந்த வருஷம்லாம் போயிருச்சே, those years are gone அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலைகள் வரலாம். அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த வருஷத்தை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. அந்த வருஷங்களை என்ன பண்ணுவேன்? சில தவறான முடிவுகள்னாலே, இழந்து போன வாய்ப்புகளை தவற விட்டதுனாலே, சில வியாதியினாலே, சோர்வினாலே, ஆண்டவரை விட்டு தூரம் போனனாலே, சில காரியங்கள்னாலே, ஐயோ இத்தனை வருஷத்தை வீணாக்கி விட்டேனே, all these years are gone, I have wasted them அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இதெல்லாம் திரும்ப கொடுப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. restoration does not always mean going back. அந்த திரும்ப அளிப்பேன் என்கிற காரியம் மறுபடியும் பழைய நிலைமைக்கு போறது மாத்திரமல்ல, அப்படி மாத்திரம் இல்ல, ஆண்டவர் வருகிற நாட்களில் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. It's moving forward with greater blessings, with greater blessings.
பாருங்க, இழந்து போன இத்தனை வருஷங்கள், இத்தனை வருஷத்துல நீங்கள் மனிதனுடைய முயற்சினாலே, ஞானத்தினாலே, பலத்தினாலே, படிப்பினாலே, இல்லாவிட்டால் சில காரியத்தினாலே நீங்கள் இத்தனை ஆண்டுகள் செய்ய முடியாததை ஆண்டவர் வருகிற நாட்களிலே இதை காட்டிலும் பெருசாக ஆண்டவர் செஞ்சு முடிப்பார். ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் செய்வார். ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சிலத்துல நம்ம சில பலத்தினாலே செஞ்சலாம் நினைப்போம். பாருங்க, மோசே தன்னுடைய சுய பலத்தினாலே காலி பண்ணிடுறேன்னு நினைச்சா. எத்தனை பேரை எத்தனை எகிப்தியனை கொன்னான்? ஒரு ஆள் தான் கொன்னான், ஒரு ஆள். ஆனா அது கண்டுபிடிச்சு ஓடி போயிட்டான். 40 வருஷம் ஆள் எங்க இருந்தாலும் தெரியல, ஓடி போயிட்டான். ஆனா கர்த்தர் அவனை திரும்பிய கொண்டு வந்தார். இந்த 40 வருஷம் ஒருவேளை வீணா போன மாதிரி இருக்கலாம். ஆண்டவரே, என்னைக்கோ நான் என்ன பண்ணியிருக்கணும், நான் விடிச்சிருக்கிறமே, என்ன போயிடுச்சே. பாருங்க, ஆண்டவர் ஒரு நாளில் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு எகிப்தியன் அல்ல, அத்தனை எகிப்தியர்களும் ஒரே ராத்திரியில் ஆண்டவர் செங்கடல்ல மாண்டு போக செஞ்சார். ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியில் அத்தனை பேரும். அவன் நினைச்சா கூட வாழ்நாள் மனுஷன் அப்படி செஞ்சிருக்க முடியாது. பாருங்க, கர்த்தர் காரியங்களை செய்கிறாரு. பாருங்க, greater blessing, moving forward with greater blessings. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இதை காட்டிலும் பெரிய ஆசீர்வாதங்கள். இழந்து போனது போல தெரியலாம், ஆனால் நமக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள். அதனால் வேதம் சொல்கிறது, 90ஆம் சங்கீதத்தில் மோசே ஜெபிக்கிறார், துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதை காட்டிலும் சொல்லு. அல்லேலூயா. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாக மாத்திரமல்ல, அதை காட்டிலும் மேன்மையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. வருஷங்களின் விளைவை the Lord will give double for trouble. சொல்லுங்க, double for trouble. அப்படின்னா ட்ரபிளுக்கெல்லாம் டபுள் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. யாருக்கு தந்தார்? பைபிள்ல யோபுக்கு தந்தார். ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கையில பாருங்க, எல்லாம் போச்சு அப்படின்னு நினைச்ச மாதிரி இருந்துச்சு, எல்லாமே போச்சு, அவ்வளவுதான், இழந்து போன மாதிரி இருந்துச்சு. ஆனா கர்த்தர் பாருங்க, ஆண்டவர் எல்லாம் டபுளா கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. கிரேட்டர் பிளெஸிங்ஸ். முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை என்னாச்சு, அதிகமாக ஆசீர்வதித்ததை நம்ம பார்க்கிறோம். 4 தலைமுறைக்கு நீடித்த ஆயுசு உள்ளவனாக ஆண்டவர் அங்கே யோபுவை ஆசீர்வதிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர், ஹல்லேலூயா, ஆண்டவர் மறுபடியும் நம்மை கட்டுகிறவர். ஹல்லேலூயா. யோபு 22:23 வாசிங்க. யோபு 22:23. நீ சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். You will be restored if you return to the Almighty. பாருங்க, அங்க வேதத்தில் வாசிக்கிறோம், நீ சர்வ வல்லவரிடத்திலே, இயேசுவிடத்திலே, தேவனிடத்திலே நீ மனம் திரும்பினால் நீ திரும்பவுமாக கட்டப்படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் திரும்ப கட்டுவதிலே அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நம்ம வாழ்க்கை இடிந்து போனது போல இருக்கலாம், எல்லாமே போனது போல இருக்கலாம். இனிமேலும் எனக்கு ஒரு உத்வேகம் வருமா, ஒரு புது பலன் வருமா, ஒரு புதிய கிருபைகள் எனக்கு கிடைக்குமா என்கிற ஒரு யோசனை இருக்கலாம். ஐயோ, இத்தனை ஆண்டுகளை வீணாக்கி போயிட்டேன். ஆண்டவர் மறுபடியும் நம்மை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? The Lord will rebuild us, restore us. ஆண்டவர் மறுபடியும் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த போட்டுக்கு பாருங்க, 25ஆம் வசனத்துல, வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அழைப்பேன். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில சில இடத்துல நினைக்கலாம், ஐயோ 5 வருஷம் போயிடுச்சு, எப்படி 10 வருஷம் எப்படி வீணா போச்சே, ஒண்ணுமே செஞ்ச மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கலாம். 10 வருஷம் செய்ய முடியாததை 10 மாதங்கள்ல செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. 2 வருஷம் போச்சே, இப்படி படுத்த படுக்கையாவே போச்சே அப்படின்னு நினைக்கலாம். கர்த்தர் அதை 20 வருஷம் செய்ய முடியாததை ஆண்டவர் 2 மாசத்துல செய்து முடிக்க ஆண்டவர் பலன் தருவார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பாருங்க, வருஷங்கள். The Lord will restore not days, not weeks, but years என்று பார்க்கிறோம். ஆண்டவர் he redeems lost time. இழந்து போனதை மீட்டு தருவார். he reverses lost opportunities. இதெல்லாம் எந்தெந்த வாய்ப்புகள்லாம் இழந்தீர்களோ அதெல்லாம் மறுபடியும் கர்த்தர் நமக்கு பல மடங்காக தர வல்லமை உள்ளவர். He is the God of restoration. அவர் மறுபடியும் இழந்ததை மீட்டு தருகிற தேவன். அது பெரிய காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் சொல்றாரு, கர்த்தர் பெரிய காரியங்கள்னா இட்ஸ் the first great thing is great restoration. Great restoration. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுங்க, 27ஆம் வசனத்திலையும் 26, 27 பார்த்தீங்கன்னா 2 முறை
அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் 26 பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. 27 பாருங்க, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவிலே இருக்கிறவர் என்று then you will know that I am in Israel. then பாருங்க, அங்கேயே தான் போட்டிருக்கு then அப்படின்னு சொன்னா, நீ மனம் திரும்பினால், நீ என் பக்கமாக திரும்பினால், உன்னுடைய பாவத்தை விட்டு திரும்பினால், உனக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் பக்கமாக திரும்பினால், கர்த்தரை இன்னும் அதிகமாக தேட ஆரம்பித்தால், you will know that I am in Israel. நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். நானே உங்கள் தேவனாய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. My people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Great restoration, பெரிய திரும்ப பெற்றுக்கொள்கிற அனுபவம். ஹல்லேலூயா. திரும்ப பெற்றுக்கொள்கிற அனுபவம். ஹல்லேலூயா. வருஷங்களை திரும்ப கொடுக்கிற அனுபவம் ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம், சில காரியங்களாலே சில நாட்கள் வீணாக போயிருக்கலாம். The Lord says, I will give double for trouble. Hallelujah. ஆண்டவர் செய்ய ஒரு வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். அவர் God is a God of restoration. நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புகிறவர் அவர். ஹலோ, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போனாங்க, திரும்பியும் ஆண்டவர் கொண்டு வந்தார். எல்லாரும் நினைச்சாங்க முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நினைச்சு, ஆனா கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அவர்களை மறுபடியும் கட்டினார். ஆலயம் இடிந்து போனது, ஆண்டவர் மறுபடியும் அதை கட்டி எழுப்ப உதவி செய்தார். ஆராதனை, அங்கே ஆராதனை என்ன போச்சுன்னு போட்டிருக்கு, ஆராதனை அற்று போயிட்டுன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா மறுபடியும் ஆராதனை நடக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. இதெல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். God of restoration. ரெண்டாவது கிரேட் என்று சொன்னா, கிரேட் அவுட்போரிங். அருள்மாறி என்கிற பெரிய ஆவியின் அருள்மாறி, ஆவியின் அருள்மாறி என்கிற பெரிய காரியம். கிரேட் அவுட்போரிங் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, முதல்ல திரும்ப அளிப்பேன், I will restore. இங்கே போட்டிருக்குது, I will pour out my spirit. நான் என் ஆவியை ஊற்றுவேன், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். 29 வசனத்தில் பாருங்க, என் ஆவியை ஊற்றுவேன். ஆவியை தெளிப்பேன் போடல, என்னது என்ன செய்வேனா, ஊற்றுவேன். pour out, not just sprinkle. ரேஷன் இல்லைங்க, ஆண்டவர் pour out பண்றார். ஹல்லேலூயா. This speaks of abundance, generosity, divine initiative. இது ஒரு எழுப்புதலை குறிக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இது அங்கே அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே ஆண்டவர் அங்கே பெந்தெகோஸ்தே நாளிலே இது நிறைவேறிற்று. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களில் இயேசுவின் வருகைக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. The greatest thing was not just the crops being restored. It is the Holy Ghost power. ஆண்டவர் பரிசுத்தாவின் வல்லமை நமக்கு தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த லோக்கஸ்ட் இன்வேஷன் வந்துச்சு. என்னது அந்த வெட்டுக்கிளியுடைய படையெடுப்பு போய் இப்போ ஆவியானுடைய படையெடுப்பு வருது. ஒரு சொல்ல பார்க்கலாம், ஆவியானவர் ஸ்பிரிட் இன்வேஷன். ஆவியானவர் இறங்கி வருகிறார், ஊற்றப்படுகிறார், அல்ல பொழிந்தரலப்படுகிறார். இந்த வெட்டுக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரள் படையா வந்து வருமா, அப்படியே வந்து ஒரு வயலில் உட்கார்ந்து அப்படியே ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருமா. ஆவியானவர் அழிக்கிறவர் அல்ல, நமக்குள்ளாக வந்து நம்மை உயிர்ப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. Spirit invasion, from locust devastation to Pentecostal demonstration. ஆண்டவர் பெந்தெகோஸ்தே நாளில் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். பாருங்க, இது எதை குறிக்கிறேன்னு சொன்னா, ஒரு பெரிய ஆவியின் அருள்மாரியை கர்த்தர் சபையில தருவாராக. இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் ஆவியின் வல்லமையை பெற்றவர்களாக மாறணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருன்னா பாருங்க, ஆவியின் வல்லமையில நம்ம வாழ்ந்தா அதை போல பெரிய காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. நீங்களும் நாளும் ஆவியின் அபிஷேகத்தை பெறணும், ஆவியின் வல்லமையை பெறணும். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த அபிஷேகத்தை பெற்ற சீஷர்கள், அது மாத்திரமல்ல திருச்சபை விசுவாசிகள் எப்படி கர்த்தருக்கு சாட்சிகளாக இருந்தார்களோ, கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. குமாரர்கள் குமாரத்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லட்டும், மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். ஒரு எல்லை சொல்ல பார்க்கலாம், இதுதாங்க பெரிய காரியம். ஹல்லேலூயா.
பெரிய காரியம் 1 லட்ச ரூபா பணம் வருது, அது பெரிய காரியம் கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் நமக்கு தேவைகளை சந்திக்கிறவர். தேவ வல்லமை சபையை நிரப்பணும். ஹல்லேலூயா. தேவ வல்லமை இருக்கணும், சபையில் அற்புதங்கள் நடக்கணும். நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு வல்லமையான சாட்சிகளாக மாறணும். கர்த்தர் ஆண்டவர் அப்படிப்பட்ட பெரிய காரியத்தை செய்யுங்க. என்னது? என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எப்போ ஆண்டவர் ஊற்றுவாருன்னா, ஒரு பாத்திரம் காலியாக இருந்தால் தான் ஊற்றுவார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட வெறுமையாக்கி கொடுக்கணும். ஆண்டவரை உம்மால் என்ன நிரப்பு. ஆண்டவரை என்னுடைய காரியங்கள் ஒன்று இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடாது. சுயமோ எனது பொறாமை பெருமை உலகத்தின் காரியங்களால் பாத்திரம் நிரம்பி வந்துச்சுங்கன்னா ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படாது. ஹல்லேலூயா. நம்மை சுத்திகரித்து இந்த பாத்திரம் பரிசுத்தமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்படைக்கும் பொழுது, when we yield ourselves, our vessel into the hands of God, ஆண்டவருடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்புகிறார். இந்த வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய வல்லமை ஆவியின் அருள் மாறி எங்கள் சபையில் ஊற்றப்பட்டு, ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் கர்த்தருக்கு சாட்சிகளாக மாறணும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஆவியில் நிறைந்து ஒவ்வொருவரும் ஜெபிக்கணும், அதை வாஞ்சிக்கணும். ஆண்டவரே இந்த ஆவியின் அருள் மாறி என்னிலே ஊற்றுவீராக, என்னை நிரப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இது எழுப்புதலை குறிக்குது. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க இந்த ஜெப குறிப்பில் அங்கே போடப்பட்டிருக்கிறது, ஆதி திருச்சபையில செய்த காரியத்தை மறுபடியும் செய்யுங்க ஆண்டவரே. do it again Lord. ஆண்டவரே இன்றைக்கும் செய்யும். இன்றைக்கும் ஆண்டவர் அதே போல காரியங்கள் எங்கள் சபையில் நடக்கட்டும், என்னிலே நடக்கட்டும், என் குடும்பத்தில் நடக்கட்டும். ஆவியின் வல்லமை எத்தனை பேருக்கு வேணும்? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து நாளில் ஊற்றின ஆண்டவர் உங்களில் இன்னைக்கு ஊற்றுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வல்லமை ஆண்டவர் தருவார். இயேசுவுக்கு சாட்சிகளாக நீங்க மாறணும். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை தருகிறார். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுகிற கர்த்தர். ஏசாயா 44 அதிகாரத்தில் பாருங்க, ஏசாயா 44, தாகம் உள்ளவர் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை என்ன பண்ணுவேனா ஊற்றுவேன். பாருங்க, ஆண்டவர் ஊற்றுவேன் ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. தெளிக்காதுங்க ஆண்டவரே, ஊத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் தலையை நனைஞ்சிட்டு போற மாதிரி இல்லை, ஊற்றி சோக்காயிரணும். ஹல்லேலூயா. ஆண்டவரால் நான் நிரப்பப்படணும், தேவ வல்லமையினால் நிரப்பப்படணும். அதாங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, I will pour out என்று வாசிக்கிறோம். ஊற்றுவேன் சந்ததி மேலே ஆவியை, சந்தானத்தின் மேலே ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஊற்றப்பட்ட ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி என்று பக்தன் பாடுகிறது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு தருவராக. சபையில் ஒரு எழுப்புதல் வேணும். ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்து எழுப்புதலை கர்த்தர் சபையில் தருவாராக. ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவர் தருவாராக. நீங்களும் நானும் இந்த வருஷத்தில் கர்த்தருக்காக செயல்பட ஆண்டவர் தமது வல்லமையினால் நிரப்புவாராக. ஸோ முதலாவதாக கிரேட் ரெஸ்டரேஷன், இழந்து போனதை பெற்றுக்கொள்ளுதல் என்கிற பெரிய காரியம். இரண்டாவது ஆவின் அருள் மாறி என்கிற பெரிய காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்வேன் என்று சொல்கிறார். மூன்றாவதாக 32ஆம் வசனத்தில் அப்பொழுது, அடுத்தது பாருங்க, அப்பொழுது. ஹல்லேலூயா. அங்கேயும் போட்டு அப்பொழுது, தென் பாருங்க, 3 முறை தென் வருது. தென் I will pour out. இங்கேயும் போட்டிருக்கு தென். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவார். அப்படின்னா கிரேட் சால்வேஷன், பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ரட்சிப்பு என்னும் பெரிய காரியம், ரட்சிப்பு என்னும் பெரிய காரியம். கிரேட் சால்வேஷன், who ever calls. அந்த வசனத்தில் 2 முறை பாருங்க, 2 முறை ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பு உண்டாயிருக்கும், ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, ஊற்றுவேன் என்று சொன்னார். இங்கே போட்டிருக்கு ரட்சிக்கப்படுவான், ரட்சிப்பு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பெரிய ரட்சிப்பு. கர்த்தர் பெரிய காரியங்கள்னா ஹல்லேலூயா ரட்சிப்பு தான் உலகத்திலே பெருசுங்க. பைபிளில் போட்டிருக்கு எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. என்ன ரட்சிப்பு? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே 2ஆம் அதிகாரம் தானே, 4ஆம் வசனத்தில் பாருங்க இருக்குதா? இவ்வளவு
பெரிதான ரட்சிப்பை குறித்து ஆ நாம் கவலையற்றிருப்போமானால் அங்க பாருங்க, such a great salvation, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களிலே தரணும். ஹல்லேலூயா. அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக தான் ஜெபம் பண்றோம். போன மாதத்துல இந்த மாதத்துல ஹல்லேலூயா இந்த உபவாச நாட்களில் நம்முடைய ஜெபத்தினுடைய ஃபோக்கஸ் என்னன்னா, நம்முடைய ஜெபத்தினுடைய குறிக்கோள் என்னன்னா, குடும்பம் அனைத்தும் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. நம்முடைய உறவினர்கள் ரட்சிக்கப்படணும். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் உண்டாகணும். ஹல்லேலூயா. எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, ஆனால் பிள்ளை ரட்சிக்கப்படல, புருஷன் ரட்சிக்கப்படல, எல்லாமே இருக்கிறது, ஆனால் இன்னும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னால் அது போல பரிதாபம் கிடையாது. ஆண்டவரே, எங்க முழு குடும்பமும் கர்த்தரை அறியணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த வாக்குதம் கிரேட் சால்வேஷன். ஹல்லேலூயா. ரட்சிப்பு உண்டாயிருக்கும். முறையில சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு உண்டாயிருக்கும். சகேவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. பாருங்க, இந்த வசனம் அங்கே அங்கே பெந்தெகோஸ்து நாளில் நிறைவேறுது. ஆண்டவரை தேடுவதற்கு பல மக்கள் வருகிறார்கள். அங்கே கூடி யாரெல்லாம் ஆண்டவரை தேடினார்களோ அவங்க எல்லாம் 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். யூதர்கள் மனம் திரும்பினார்கள். பிற்பாடு பவுல் இந்த வசனத்தை ரோமர் 10 அதிகாரம் 12 வசனத்தில் சொல்றாரு. ரோமர் 10 அதிகாரம் 12 வசனத்தில் பாருங்க, அவருடைய நாமத்தை தொழுகிற எவனும், எவ்ரிவன், ஹூஎவர், யாரெல்லாம் அவரை தொழுது கொள்கிறார்களோ அவர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை தேடுகிறார்களோ ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, லோக்கலா யூதாவுக்கு சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் முழு சபைக்குமே இது சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவரை அந்த ரட்சிப்பை ஆண்டவர் தருகிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் டெம்பரரி தான், ஆனால் ரிடெம்ஷன் ஆஃப் சோல்ஸ் இருக்கு பாருங்க, அது நித்தியமானது. ஹல்லேலூயா. அப்போ அந்த 3 காரியம் இப்படி சொல்லலாம்: கிரேட் ரெஸ்டோரேஷன், கிரேட் ரிவைவல் அண்ட் கிரேட் ரிடெம்ஷன். ஹல்லேலூயா. பெரிய இழந்ததை மீட்டுக்கொள்கிற ஒரு அனுபவம், அது மாத்திரமல்ல பெரிய ஒரு எழுப்புதல், வல்லமை நிறைந்த ஒரு எழுப்புதலான ஒரு வாழ்க்கை, வல்லமை பெற்ற ஒரு வாழ்க்கை, அது மாத்திரமல்ல பெரிய ரட்சிப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பேருக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் காலையில் இதை பிரித்து கொடுத்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த வாரத்தில் தான் நான் எல்லாத்தையும் தனித்தனியாக வாசிக்க போகிறேன். ஏன்னா போன 2 வாரமாக அந்த நம்ம சபை இடத்து காரியத்துக்காக பல இடங்களுக்கு அலையவும் காரியங்கள்னால இதை ஒரு சிலர் வாசித்துக்கேன். நான் ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் எடுத்து நான் வாசிக்கலை, ஆனால் வாசிக்க போகிறேன். ஏன்னா ஏற்கனவே பலர் இதை வாசித்திருக்கிறாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் 30 பேர் 35 பேருக்கு இது தனித்தனியாக கொடுத்து எல்லாம் பேரை உச்சரித்து ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் கர்த்தர் தொட போறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரத்திலே அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இவங்க எல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற போறாங்க. ஹல்லேலூயா. அநேக திருமணத்துக்காக எழுதி கொடுத்திருக்கிறாங்க. குடும்பத்தில் திருமணங்களை ஆண்டவர் வாய்க்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, முதல்ல சொந்த குடும்பம் பயிர நாத்தனார் குடும்பம் ரட்சிக்கப்படணும் போட்டிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, நாத்தனார் மேல அவங்களுக்கு அவ்வளவு பாரம் இருக்குது. அவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். ஹல்லேலூயா. அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் இல்ல? இந்த உலகத்தில் நாத்தனார் எத்தனை தொல்லை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க எப்படியாவது பரலோகத்துக்கு வந்துடணும். ஹல்லேலூயா. அவங்க ரட்சிப்பிற்காக ஜெபம் பண்றது யார் வேலை? நம்முடைய வேலை. ஹல்லேலூயா. மாமியார் மருமக எல்லாம் ரட்சிக்கப்படணும். குறிப்பாக சொந்த குடும்பம். ஹல்லேலூயா. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் கர்த்தரை அறியணும். இந்த வருஷத்தில் 2026 ஹல்லேலூயா ஆண்டவர் செய்வார். இந்த மார்ச் மாதத்தில் ஆண்டவர் அநேகருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய தொடங்க போகிறார். ஹல்லேலூயா. ஏதோ சும்மா நம்ம பேரை வாசி ஜெபமிட்டு இருக்கல, கர்த்தர் கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஜெபத்தை நாங்கள் டெய்லி சொல்றோம். ஆண்டவரே, இவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு நபரை அனுப்பும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் ஆண்டவரே, இவர்களை அன்பின் கயிறுகளால் கட்டி இழும் ஆண்டவரே, அப்படிலாம் சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் ஜெபம் பண்றீங்க. ஹல்லேலூயா. உங்க சொந்த குடும்பத்துக்கு நீங்க அதிகமா பாரப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே தொடுவார். மகனை தொடுவார், மருமகளை தொடுவார், பேரப்பிள்ளைகளை தொடுவார். இங்க வந்திருக்கிற அநேகருடைய குடும்பத்தில் கணவனை தொடுவார் ஆண்டவர். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வேதம் சொல்லுகிறது ஏசாயா 59:1 ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகலன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நம்முடைய கரத்தை நீட்டுமப்பா, கண்களை திறந்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா
கர்த்தர் நிச்சயமாகவே செய்வார். ஹல்லேலூயா. அது எல்லாத்துக்கும் பேஸ் என்னன்னா, நம்ம மனம் திரும்பி ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. ரிப்பன்டன்ஸ்ல தான் இதெல்லாம் வருது. Repentance brings restoration, restoration leads to revival, and revival results in redemption of souls. பாருங்க, அங்கே அந்த மனம் திரும்புதல் தான் ஆரம்பிக்குது. நம்ம ஆண்டவரை தேடணும். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள், வருஷங்களின் விளைவை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ 40 வருஷத்தை வீணாக்கிட்டேனே. 40 வருஷத்துல செய்ய முடியாததை 4 வருஷத்துல நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. 4 வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு, ஆண்டவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் எல்லாவற்றையும், இழந்து போனதை, வருஷங்கள், பலன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள என் தேவனால செய்ய முடியாத, அதுதான் அந்த பெரிய காரியம். Hallelujah. The Lord will do great things in your lives. So 3 things: great restoration, great outpouring, great salvation. Hallelujah. இந்த 3 வாஞ்சிப்பு, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளணும். உமக்காக வல்லமை உள்ள சாட்சியாக நான் மாறணும். ஆவியின் நிறைவு, ஆவியின் வல்லமை, ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதை நாம் பார்க்கணும். எல்லாரும் எழும்பி நிற்கணுமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வாராக.